நேற்று ஒரு பத்திரிகையாளர் என்கிட்ட பேசும்போது யதார்த்தமா கேட்டாங்க, 40,000 ஓட்டுக்கு மேல ஜெயிப்பேன்னு சொன்னாங்க. நான் திருப்பி அவர்கிட்ட கேட்டேன், வாங்குற ஓட்டா ஜெயிக்கிற ஓட்டா கேட்டேன். அதிமுக வாங்குற ஓட்டு 40,000 ஓட்டு வாங்கினா அதிசயங்கள் நான் சொன்னேன். இது இருக்கிற கள நிலவரம் யதார்த்தம். நீ வேணா இத வாக்கு இன்னைக்கு எனக்கு அங்க நீங்க எல்லாரும் இருப்பீங்க, நானும் இருப்பீங்க. அங்க இருந்து பாருங்க அதிமுக எவ்வளவு 40,000 காசு பண்ணி சாப்பிட்டாங்க. 2 வித்தியாசம் இருக்கு. வாங்குற ஓட்டுக்கும் வாக்கு வித்தியாசத்துக்கான வித்தியாசம் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அவரு கேட்டது வாக்கு வித்தியாசத்தை சொன்னாங்க. நான் வாங்குற ஓட்ட சொல்றேன். அவங்க உள்ளதான் வாங்குவாங்கிற கருத்தை நான் சொல்றேன். இன்னைக்கு கள நிலவரம் அப்படிதான் இருக்கு. நீங்க பாருங்க, நாங்க ஒரு பகுதியோட செயலர் கூட்டம் தான் போட்டோம். நீங்க பாத்தீங்க, இது தொகுதி செயலர் கூட்டம் இல்ல, பகுதியோட செயலர் கூட்டம் தான். 9 வார்டு தான் இருக்கு, 45 பூத்து தான் இருக்கு. 5,000 பேருக்கு மேல இன்னைக்கு கலந்துக்கிட்டாங்க. இது ஒரு பகுதி தான். எங்களுக்கு இது மாதிரி 8 கூட்டம் இருக்கு. கலந்துக்கிறதுக்கு அது ரெடியா இருக்காங்க, மக்கள் தயாரா இருக்காங்க. ஒரு அர்ப்பணிப்புணர்வோட ஒரு ஆர்ப்பரிச்சு தேர்தல் களத்துல பணியாற்றாங்க. அது 2வது முறையும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மற்றும் தலைவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருப்பாங்க. 200க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக தலைமையில் கூட்டணி அதற்கான வெற்றி பெறும். அதில் கரூர்ல 4 தொகுதியிலும் உதயசூரியன் அதற்கான வெற்றி பெறும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதிமுகவை பொறுத்தவரை, பிஜேபியை பொறுத்தவரை மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கூட்டணி. எங்களுடைய தலைவர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு அணிக்கும் டெல்லி அணிக்குமான போட்டி வெற்றி பெறப்போவது தமிழ்நாடு. கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் நான் கொஞ்சம் வெளிப்படையாகவே சொல்றேன், 4 தொகுதிகளில் மிக மோசமான வாக்குகளை அதிமுக பெறக்கூடிய தொகுதியாக கரூர் தொகுதி. மிக குறைவான ஓட்டு தான் வாங்குவாங்க. அதுதான் கள நிலவரம். நான் சொல்ற மாதிரி 5,000 கோடிக்குன்னு வச்சிருக்கேன், புக்கில் போட்டு வச்சிருக்கேன். 5 ஆண்டுகளில் 5,000 கோடி. 6 நாள்ல நீங்க என்கிட்ட கேள்வி வைக்கணும், சார் இது இருக்கா அப்படின்னு. நான் சொல்றேன் உங்களுக்கு 5,000 கோடி எந்தெந்த திட்டங்கள் எவ்வளவு. இது மாதிரி அதிமுக சொல்லுவாங்க, இது மாதிரி அதாவது ஒரு திட்டத்தை நான் இது செஞ்சேன்னு சொல்லுவேன். இந்த திட்டத்தை அதிமுக செஞ்சோன்னு சொல்லி வாக்குகளை சேகரிக்கும். அதை விட்டுட்டு உரிமையில பேசுறது, தனிப்பட்ட முறையில பேசுறது, அரசியல்ல ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துறது, இதெல்லாம் மக்கள் முகம் சுளிக்கக்கூடிய ஒரு அரசியலா இருக்கு. அதனால நீங்க பொறுத்த வரைக்கும் தேர்தல் களத்தில் புகார்கள் என்பது தங்களுடைய இயலாமையை மறைப்பதற்காகவும் தங்களால் அது கொண்டு செயல்பட முடியாத சூழ்நிலை மறைப்பதற்காகவுமான ஒரு புகார் மனுவாக தான் நாங்கள் பார்க்கிறோம். பொதுவாக அமைக்கப்பட்டிருக்கிற அலுவலகம் என்பது தேர்தல் ஆணையத்துடைய அனுமதியோடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அலுவலகம். ஆகையால் அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. தொடர்ந்து ஈரோடு ஃபார்முலா மாதிரி நீங்க என்ன தொடர்ந்து எடப்பாடி டெல்லிக்கே போயிட்டு இருக்காரு, என்ன நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்க தலைவர் அமைத்திருப்பது தமிழ்நாடு அணி. அதான் ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் சொல்றாங்க. அவங்க அமைச்சிருக்கிறது டெல்லி அணி. போட்டியே தமிழ்நாடு அணிக்கு டெல்லி அணிக்கு. வெல்ல போவது தமிழ்நாடு அணி. அவங்களோட ஹெட் ஆஃபீஸ் டெல்லியில் இருக்கு. டெல்லி ஆஃபீஸோட பிரான்ச் தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கு. அதனால அவங்க அங்கதான் போய் ஆகணும். அவங்க சொல்றது தான் கேட்டாங்க. நாளைக்கு சூழல் அது மாதிரிதான் அவங்களுடைய நிலைமை இருக்கு. மொத்தமாக கொண்டு போய் அதிமுகவை பிஜேபியில் அடமான வச்சுட்டாங்க, அடகு வச்சுட்டாங்க. இனி ஒருபோதும் அவர்களால் மீட்கவே முடியாது. அப்படிப்பட்ட சூழல்ல தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக டெல்லியிடம் சரணடைந்து விட்டார்கள்.